ஸோ நம்ம ஜிவி பிரகாஷனோட ஹாப்பி ராஜ் படம் தான் பார்த்துட்டு வந்தேன். எப்பயுமே ஜிவி பிரகாஷ் அவர்களோட படம் அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரி படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் எதிர்பார்த்து வந்தேன். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது ஃபுல்லாகவே ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா நிறைய சென்டிமெண்ட், அதாவது அப்பா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய எமோஷ்னலாக வந்து எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஜிவி பிரகாஷ் அப்படின்னாலே அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக அப்பப்போ வந்து அந்த லவ் சீன்ஸ்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் போகிறப்போ எனக்கு ரொம்ப லென்த் அதிகமாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னடா இது போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, இங்கே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லாமல் கொஞ்சம் லென்த் அதிகமாக எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஏன்னா மொத்த எமோஷன்ஸையும் இங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இந்த ஆடினே இருப்பேன் அந்த சாங்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப எப்படி என்ஜாய் பண்ணாமல் தேட்டர்லையுமே அந்தந்த சீன் வரும்போது அந்த சாங்ஸ் வரும்போது வந்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருந்துச்சு. மொத்தமாக எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்பா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ஸோ தலைமை மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தாலும் அந்த சாக்லேட் பாய் அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ராஜ் இன்னைக்கு பார்த்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. ஹாப்பி ராஜ் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட். நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நம்மளை எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாப்பியாக ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ அழகாக ஜார்ஜ் மரியம் சார் சென்டிமெண்ட், ஜிவி பிரகாஷ் சென்டிமெண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்க பேசுகிறத பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக 2K கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ரசிக்க வேண்டிய படம். ஸோ எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். ஜிவி பிரகாஷ் சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். ஹாப்பி ராஜ் இஸ் ஹாப்பி எண்டிங்கில் முடியுது. ஸோ எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படும். ப்ரோ ஹாப்பி ராஜ் படம் முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம். படம் பயங்கர ஹாப்பியாகவே இருந்துச்சு. எந்த வகையிலுமே யாரையுமே காயப்படுத்தாமல் ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு கருத்தை சொல்லணும். பட் ஆனால் சூப்பராக சொல்லணும்னு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. எந்த வகையிலுமே யாரையுமே குறை சொல்லலை. பட் படமாக இன்னும் கொஞ்சம் கேரக்டரை மட்டும் இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம பயங்கரமாக ரசித்து பார்த்திங்கன்னே இருக்கும்போது இந்த கேரக்டர் நான் இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எழுதியிருக்கலாம் அப்படின்றது மட்டும் என்னோட கருத்து. ஸோ ப்ரீ கிளைமேக்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. சில கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேக் இருக்கும். பட் அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு ஹாப்பி ராஜா ஹாப்பியாக பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்கன்றது மட்டும் என்னோட கருத்து. இப்போ படமாக கருத்துன்னு பார்த்தா அப்பா பையனுக்கான சென்டிமெண்ட்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. படம் முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்பாவுக்கு பையனுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் குத்துக்குன்னா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. படம் கண்டிப்பாக பாருங்கள். ஹாப்பி ராஜ் ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. எனக்கு இங்கே வந்து எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்குமே வணக்கம். எல்லா ப்ரெஸ் ஷோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நல்ல கமெண்ட் கொடுத்தாங்க. நல்ல படம் நல்லா இருந்தது. ஒரு சீனும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சீனுக்கு அதிகமாக அளவுக்கு இருக்குது. அன்பு எல்லாம் ரொம்ப கொடுத்தீங்க. உங்கள் அன்பு கண்டிப்பாக தேவை. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சோஃபா வச்சுன்னு தான் நினச்சிங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டால் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு சினிமா துறைக்கு வந்திருக்கேன். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா வேறு இல்லைங்க. உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப 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 உழைப்பாலேயே எடுத்துருக்கோம் இந்த படத்தில். இந்த படத்தை எடுத்தவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, குடும்பம் எல்லாம் சேர்த்து தான் எடுத்தோம். இதில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்குது. லவ் வேணுமா லவ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, வைப் வேணுமா வைப் இருக்குது, எல்லாமே எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது. யூத் ஏஜ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் இந்த படத்தை. ஒரு வைப்பாக ஒரு ஸ்பீடாக படம் இந்த ஸ்பீடாக போவாங்க. உங்களுக்கு ஒரு சீன் அப்படியே ஒரு சீனுக்கு செதுக்கியிருக்காங்க இந்த படத்தை. கண்டிப்பாக உங்களுக்கு சம்மருக்கு நீங்கள் எங்கேயும் போவேனா மார்ச் 27 வாங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க. ஹாப்பியாக ஜெய் பண்ணிட்டு போங்க. ஜிவி அண்ணா லுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது நடிப்பு வேறு லெவல் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்லை எல்லாரும் ஆக்டர், ஜாஸ்மின் சார் எல்லாருமே ஒரு ஆக்டர் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு டேரக்டர் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. டேரக்டர் அண்ணாவும் சூப்பராக இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக டேரக்டர் அண்ணாக்கும் எனக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். டேரக்டர் அண்ணாக்கும் ப்ரொடியூசர் அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹாப்பி ராஜுக்கு வாங்க. பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க.